بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு இந்த அரசியல் களத்தில் நடிகர் விஜய்க்கு பின்னால ஒரு இஸ்லாமிய கூட்டம் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் தெரிவும் இல்லாமல் இன்றைக்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பொதுவாகவே அரசியல்வாதிகளை நம்பி போகாதீங்க. அரசியல்வாதிகள் உங்களை தேவைக்காக பயன்படுத்துவார்கள், நீங்கள் அவர்களை தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்காக என்ன செய்யாதீங்க, அரசியல்வாதிகள் பின்னால சென்று இஸ்லாமிய மார்க்கத்துக்கு புறமான காரியத்தை செய்யாதீர்கள் என்று நம்ம பொதுவாக என்ன செய்யறோம், உலமாக்கள், அறிஞர்கள் மக்களுக்கு சொல்லி கொண்டு வராங்க. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாமல், அடிப்படையான சில தெளிவுகள் இல்லாமல் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இந்த கூத்தாடிக்கு பின்னால், நேற்று இந்த கூத்தாடிக்கு பின்னால செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதாவது இவர் நேற்று தான் அரசியலுக்கு வருவாராம், ஆனா நாளைக்கு என்ன செய்வாராம், அவர் முதல்வரா இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்து அப்படியே தலைகீழாக மாற்றி நல்ல ஆட்சி கொடுப்பாரு, பெண்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பாரு, மத சார்பற்ற ஒரு ஆட்சியை இங்க கொண்டு வருவாரு என்று சொல்லி இந்த விஜய்க்கு பின்னால மக்கள் செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு போயிட்டாங்க, இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க, களத்துல இறங்கி இந்த கூத்தாடிக்காக வாக்கு சேகரிக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு சூழல் இருக்குது. அதாவது இவர் அரசியலுக்கு வரக்கூடாது, அதான் நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாது, நடிகன் என்பதற்காக மட்டும் நம்ம என்ன செய்யல, இவரை எதிர்க்கவில்லை. மாறாக இவர் செய்யக்கூடிய அரசியல் யாருக்கு லாபம், இவர் செய்யக்கூடிய அரசியல் யாருக்கு நஷ்டம், அத அரசியல் தெளிவோட நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, திமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது, மத சார்பின்மைன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் எல்லாத்துக்கும் சமமாக நாங்கள் ஆட்சி கொடுக்கிறோம்னு சொல்லி ஓரளவிற்கு ஏதோ இஸ்லாமிய மக்களுக்கு தீங்கு செய்யாத, நேரடியாக தீங்கு செய்யாத அளவிற்கு ஏதோ இஸ்லாமிய மக்களுக்கு சில உதவிகள் செய்யக்கூடிய, முழுக்க முழுக்க திமுக தூக்கி பிடித்து நம்ம பேச முடியாது. ஆனாலும் கூட ஏதோ இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியின் சமயத்துல இஸ்லாமிய மக்களுக்கு ஏதோ ஓரளவிற்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இஸ்லாமிய மக்கள் வடநாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படியாக சூழல் இருக்குது, நிம்மதியாக முஸ்லீம் வெளியே நடமாட முடியாது. அந்த பாசிச சிந்தனை கொண்ட அந்த கயவர்கள் இஸ்லாமிய மக்களை தொந்தரவு செய்யறாங்க, மசூதிகளை இடிக்கிறாங்க, பள்ளிவாசல் நிம்மதி தொழுக முடியாது, தாடி வைத்துக்கொண்டு, தொப்பி வைத்துக்கொண்டு, ஜிப்பா போட்டுக்கொண்டு ஒரு ஆண் வயசு வெளியே போக முடியாது, பெண்கள் கூட பரதம் அணிந்து போனாங்கன்னா அவங்கள துன்புறுத்துறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் இல்லாம தமிழகத்துல இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய இஸ்லாமிய வழிபாடுகளை செய்து கொண்டு நிம்மதியா இருக்கிறாங்க. ஏதோ இஸ்லாமிய மக்களுக்கு ஆட்சியாளர்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த விஜய் என்ன செய்யறாரு, உள்ள நுழைகிறாருன்னா இது யாருக்கு லாபம்? இன்னைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. பாஜகன்னு சொல்லக்கூடிய கட்சி இப்படி ஓட்டை பிரிப்பதற்கான பல்வேறு ரூபத்துல என்ன செய்யலாம், முயற்சி பண்றான், சூழ்ச்சி செய்யறான். இவர் திடீரென்று அரசியல இவர் குதிப்பதற்கு காரணம் என்ன? அரசியல் தெளிவில்லாம இவ்வளவு வருஷமாக அரசியலுக்கு வரல இவரு. ஆனா இவர் இப்ப புதிதாக அரசியல குதிப்பதற்கு காரணம் என்ன, நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? இப்ப இஸ்லாமிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தூர நோக்கு சிந்தனையும் இல்லாம இவர் அரசியல் வருவதற்கு நோக்கம் என்ன? இவ்வளவு வருஷமா இவர் அரசியலுக்கு வராம இருந்தார், இப்ப மட்டும் ஏன் வர்றாரு? இவர் பெரிய ஒரு லாபத்தை உதறி தள்ளிட்டு கெரியருடைய உச்சத்துல இருந்து என்ன பண்றான், பெரிய சம்பளம் எனக்கு வந்தது, அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நான் இங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னா அரசியல்ல இவரால் அதை விட பன்மடங்கு சம்பாதிக்க முடியுமா இல்லையா? என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி, என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். விஜய் சொல்றது உண்மையா? விஜய் நார்மலா ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளமா வாங்குறாரு, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு, 5 வருஷத்துக்கு 5 படம், கணக்கு போட்டு 1000 கோடி வருது 5 வருஷத்துக்கு. ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல விஜய் 10 to 15% அவருடைய வாக்கு வங்கியை காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? சோ ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் 8.6% எடுத்த சீமானுக்கு 1000 கோடி 2000 கோடி தராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பணம் இந்த காதுல லிட்டரா தேன ஊத்துறான். அப்படி இருக்கும்போது விஜயுடைய ஒர்த் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு 5000 ஒரு 5000 கோடி வர போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 1000 கோடியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு என்னமோ விஜய் அவருடைய கரியரை விட்டுட்டு வரல, அவருடைய கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எதை வச்சு இவரை நீங்க நம்புறீங்க? இன்னைக்கு பாருங்க, வெறுமனே இவரை அத படத்துல ஹீரோவாக இருக்கிறாரு, படத்துல நன்மை செய்யறாரு, படத்துல எதிரிகளை அடிக்கிறாரு, மக்களை பாதுகாக்கிறாரு என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இவர்கிட்ட எந்த ஒரு மக்கள் சார்ந்த கவலையில பங்கு பெறாம
மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், போராட்டங்கள் எதிலையுமே பங்கு பெறாம இருந்து கொண்டு வெறும் அந்த படத்துல இருக்கக்கூடிய காட்சிகளை மாத்திரம் நம்பிக்கொண்டு இஸ்லாமிய மக்களும் இவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய மோசமான சூழல் இருக்குது. இவர் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாருன்னா யாருடைய ஓட்டை பிரிப்பாரு? மத சார்பின்மையே இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டை தான் பிரிப்பாரு. மத சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பாஜகவுக்கு அதிமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டெல்லாம் மத சார்ந்து போகும். பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறான். அந்த ஓட்டுலாம் யாருக்கு போகும்? மத சார்ந்தவனுக்கு மத சார்ந்து தான் போடுவான். யாருடைய ஓட்டை அவர் பிரிப்பாரு? மத சார்பின்மையற்று ஜனநாயகத்தை பேசக்கூடிய அந்த மக்களுடைய ஓட்டை தான் பிரிப்பார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு பிரிக்கப்பட்ட யாருக்கு லாபம்? திமுகவுடைய ஓட்டு சிதறி விஜய்க்கு போனா யாருக்கு லாபம்? இந்த அடிப்படை தெளிவு நமக்கு வேணாமா? பாசிச சக்திகள் இந்த தமிழ்நாட்டை காலொன்றுவதற்கு ஓட்டை பிரிப்பதற்கு, திமுகவின் ஓட்டை பிரிப்பதற்கு, மத சார்பின்மையற்ற அந்த சிந்தனை கொண்ட ஜனநாயக சிந்தனை கொண்ட மக்களுடைய ஓட்டை பிரிப்பதற்கு தான் இவர் இறக்கி விட்டுருக்கிறான். எவ்வளவு தெளிவா இருக்குது. இன்னைக்கு வந்து பாருங்க, பிஜேபியில அங்க பொறுப்புல இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க? டிவிக்குல பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? இந்த டிவிக்குடைய வேட்பாளர்கள் எத்தனை நபர்கள் வந்து பிஜேபியில இருந்து வந்தவர்கள். இப்ப இவர் யாருக்கு வேலை செய்யறாரு? இந்த அரசியல் தெளிவு நமக்கு வேணாமா? ஏன்னு வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து இது மட்டும் நம்ம சொல்ல வரல. இன்னும் அதிகப்படியாக பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னால துப்பாக்கி போன்ற பீஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த படங்கள் போன்றவற்றில வந்து இஸ்லாமிய மக்களை தீவிரவாதியாக காட்டியிருக்கிறாரு. தொப்பி வைத்து தாடி வைத்து தலபா கட்டினா அவன் தீவிரவாதி என்று அந்த காட்சியெல்லாம் கொண்டு வந்து காண்பித்து, அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய, இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்க? இந்துக்களை அழிப்பாங்க. அதான் உடைய நோக்கம், அதான் மார்க்கம் சொல்லுது என்பதை போன்று அந்த சித்தரிக்கப்பட்ட படத்துல நடிச்சாரா இல்லையா? அதுக்கு மன்னிப்பு தெரிவித்தாரா? அந்த சிந்தனையை மாத்தி கொண்டாரா? இன்னைக்கு வந்து பாருங்க, இப்ப ஜனநாயகன் சொல்லக்கூடிய இவருடைய படத்தினுடைய சில காட்சிகள் வெளிவந்திருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மிக தெளிவாக இஸ்லாமிய மக்கள் தான் என்ன செய்யறாங்களா? பாகிஸ்தானை இந்தியாவை மாத்துவோம்னு சொல்லி கோஷமிட்டு கொண்டு இந்துக்களை அழிக்கணும் என்று திட்டமிட்டு கொண்டு வைக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து இந்த படத்துல வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு. தேடி தேடி கொள்றாங்கன்னு சொல்லு. உங்க மதத்தை ஆட்களை அழிச்சு இந்தியாவை பாகிஸ்தான் ஆக்குவோம். நம்ம கோயிலை இடிச்சுட்டானுங்க, அவங்க மசூதியின் சாட்சியை நம்ம இடிக்கணும். எடுங்க, ஒரு பயம் விடக்கூடாது. நம்ம மசூதியை இடிக்க போறாங்களோ, இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க முடியாது. ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இறங்குது இருக்கணும். இவ்வளவு மருந்து வச்சா எவ்வளவு பேர் சாவாங்க தெரியுமா பாய்? சாவட்டும். டிசி பார்க்க போனேன் சார். இப்ப இந்த படத்துல வந்து இவர் நடிக்கிறாரு சொன்னா எவ்வளவு பெரிய இஸ்லாமிய மக்கள் மீது வன்மம் கொண்டிருக்கிறாரு. இந்த நபர் வந்து பிஜேபியினுடைய பாசிசத்தினுடைய கைகூலியா தான் இருக்கிறாரு என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று நமக்கு வேணும்? இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடிச்சாரு. சரி, அரசியல் வந்ததுக்கு பின்னால் அவர் தெளிவு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம அதை மறந்தாலும் கூட மறுபடியும் அதே சிந்தனையில தான் இருக்கிறாரு. பிஜேபியில இருந்து வந்த ஆட்களை எல்லாம் தன்னுடைய கட்சி சார்பாக வேட்பாளராக நிறுத்துறாரு. அதே போல வந்து அந்த பிஜேபி சிந்தனை கொண்ட, மதவாத சிந்தனை கொண்ட, ஜாதி வெறி பிடித்த இந்த நபர்களை எல்லாம் தன்னுடைய வேட்பாளராக நிறுத்துறாரு. இந்த சூழல்ல இந்த கடைசி படம் சொல்லக்கூடிய அரசியல் வந்ததுக்கு பின்னால் எடுக்கப்பட்ட இந்த ஜனநாயக படத்துல இப்படியான காட்சியில் அவர் காட்டுறாருன்னா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு அவருடைய வன்மத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய மக்கள் மீது வன்மம், ஆனா வெளியே காட்ட மாட்டாரு. இவர் யாருக்காக வேலை செய்யறாரு? பாசிச சக்திகளுக்காகத்தான் வேலை செய்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆனா என்ன பண்றாங்கன்னா இந்த மக்கள், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இவர் படத்துல நல்லவர், அவருடைய மூஞ்சியை பார்த்தா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொன்ன கதையாக அவர் வெள்ளையா இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரு, அல்லது படத்துல நடிக்கிறாரு, மாஸ் ஹீரோவாயிட்டாரு, அதனால வந்து அவர் வந்து என்ன பண்ணாலும் தப்பு இல்லை, அதையெல்லாம் மறந்து கடந்து போறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய ஒரு மடைகர்களாக, தற்குறிகளாக இருப்பாங்க. இஸ்லாமிய மக்கள் ரொம்ப கேவலமா இருக்கிறது. எல்லோரும் என்ன பார்த்து இந்த ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. என்ன பாய், ஜெயிச்சிருவீங்களா? அதாவது 75 வருட அரசியல் அனுபவமும் ராஜதந்திரமும் தெரிஞ்ச ஆலமர கட்சி ஒரு பக்கம், அதாவது கூட்டணி பிளஸ் 15, அவங்களுக்கு ஆப்படிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு தி அயன் லேடியால் பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு எடப்பாடி கிட்ட இருக்கிற ஏடிஎம்கே ஒரு பக்கம். இவங்க எல்லாரையும் தாண்டி நீங்க ஜெயிச்சிருவீங்களான்னு கேக்குறீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எதிர்த்து நின்று ஆடுறவன் யார் தெரியும்ல? ராவணன் மகன்
வெற்றி தளபதி விஜய். கான்பிடென்டா சொல்றேன், இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. இந்த எலெக்ஷன் வந்து நாங்க சொல்றவங்க தான் அப்படி இல்லை, நாங்க தீர்மானிக்கிறவங்க தான் இந்த எலெக்ஷன்ல சீஃப் மினிஸ்டர் உட்கார போறாங்க. அது யாரும் இல்ல, நம்ம தளபதி தான் உட்கார வைக்க போறோம். ஒரு ஆளை பார்த்து ஸ்டேட் பயந்தா பரவாயில்ல, சென்ட்ரலே பயப்படுதுன்னா அந்த ஒரு ஆளு விஜய். இப்படி ஒருத்தர் வந்தாரு, வாழ்ந்தாரு, தமிழ் சினிமா உலகத்தையே கட்டி ஆண்டாரு. இப்போ 2026ல நம்ம தமிழ்நாட்டை ஆள போறது தலைவர் தளபதி. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா கப்பு முக்கியம் பிகிலு. அவர் வரலன்னா கூட ஒரு வாழ்த்து சொன்னாலே போதும் எங்களுக்கு. அவங்களுக்கு தான் நிஜமா ஓட்டு. எங்க வீட்டுல இருக்கிற மொத்த பேர் தான் அவருக்கு தான் ஓட்டே. சும்மா வதந்தி கிளப்பி விடுறாங்க. ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு எல்லாருமே போடுவாங்க. எல்லாருக்குமே ஓட்டு விஜய்க்கு தான். எங்க வீட்டுக்காரும் போடலன்னா அவருக்கு அவ்வளவுதான் டைவர்ஸ் தான். நோம்பு துறக்க வந்தாரு. அந்த சமயத்துல வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞர் சொல்றாரு, நானும் தளபதியை பார்த்துட்டேன். தளபதியை பார்த்ததா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு நாட்கள் நோன்பு வைத்தது அதுக்கு பலனாக தளபதியை நான் பார்த்துட்டேன்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசம். இவர்னா நல்லவரா? முஸ்லீமா இருக்கக்கூடியவரா? அல்லது இஸ்லாமிய மக்களுக்காக பாடுபட்டவரா? இஸ்லாமிய கருத்துக்களை படத்துல சொன்னாரா? இஸ்லாமிய மக்களை தீவிரவாதியா காட்டினா? அதை தவிர என்ன பண்ணா? அப்ப எதை வைத்து நீ கொண்டாடுறீங்க? கொண்டாடுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கு? என்ன தகுதி இருக்கு இந்த நபருக்கு? அப்ப அவரை பார்த்தது என்னமா? நோன்பு வைத்து இவருக்கு வந்து பலன் கிடைத்து விட்டதா? நான் எப்பவுமே ஒரு நாள் பார்க்க தான் போறேன். இன்னைக்கு நான் பார்த்தேன் ப்ரோ, கை கொடுத்தேன் ப்ரோ தளபதியோட. என்ன சொல்றது, நோன்பு வச்சு இத்தனை நாள் நோன்பு வச்சதுக்கு இந்த வருஷம் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு இதே போதும் ப்ரோ. இந்த வருஷம் நம்மளால நோன்பு வச்சேன், 28 நோன்பு வச்சேன். இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இத்தனை வருஷத்துல இது போதும் ப்ரோ. எங்க அண்ணனை இன்னைக்கு பார்த்துட்டேன், கையா பேசிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. இவர் இஸ்லாத்தை புரிஞ்சுதான் நோன்பு வைக்கிறாரா? அல்லாஹ்க்காக நோன்பு வைச்சாரா? எப்படிப்பட்ட இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா, ஒரு ரசிக மனப்பான்மை, ஒரு ரசிக மோகம், அது ஒரு போதை. ரசிக மனப்பான்மை என்பது ஒரு போதை. அந்த போதைக்கு அடிமை என்ன பண்றாங்க? இவரை பார்த்தது வந்து நோன்பு வைத்து கிடைத்த பலன் என்று பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய மோசம். இதே மாதிரி இஸ்லாமிய இளைஞர்கள் பரவலாக என்ன செய்யறாங்க? இவர் தூக்கி பேசுறாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரு நடிகன் இஸ்லாமிய மக்களை தீவிரவாதியாக சித்தரித்து படங்களுக்கு அந்த காட்சியாக நடித்திருக்கிறான். இஸ்லாமிய மக்கள் மீது பொதுவான இந்துக்கள் மனசுல வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பாசிச சக்திகளுக்கு துணை போய் இருக்கிறான் என்று தெளிவாக இருந்தாலும் என்ன பண்றாங்க? இஸ்லாமிய மக்கள் இதை மறந்துட்டு பேசுறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா ரமலான் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி பேசுது, ரொம்ப மோசமாக இருக்கிறது. அவர் பார்க்க முடியுதுன்னு சொல்லி அழுகுது. ரமலான் காலகட்டத்துல அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். மனசுக்கு வருத்தமா இருந்தது. ரமலான் காலகட்டத்துல பேச வேணாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு நம்ம போயிட்டோம். ஆனா திரும்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மக்கள் ஒரு ரசிக மனப்பான்மை, ரசிக போதையில வந்து அவர் செய்யக்கூடிய அனைத்தையும் சரிகண்டு அரசியல் தெளிவற்று, அடிப்படை அரசியல் தெளிவற்று இருக்கிறாங்கன்னா இது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நாம இஸ்லாமிய சமுதாய மக்களை வந்து போய் குளில தள்ளுறோம். சிந்திச்சு பார்க்க வேணாமா? அந்த பெண் என்ன செய்த அழுகுது. அதாவது அந்த அம்மா சொல்லுது, நான் விஜயை பார்க்கவே முடியல, நான் சின்ன வயசுல இருந்து விஜய்க்கு ரசிகர் என்று சொல்லி அந்த அம்மா அதை அழுகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த கொடூரத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. பாவனை சொல்லிட்டு ஆர்வம் அந்த நான் ரொம்ப பார்க்கவும் முடியல, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இந்த வீடியோ பார்த்தா கூட நல்லா இருக்கும். ஏமா கண்ணீர் விடுற? பார்க்க முடியல. அவ்வளவு இல்லம்மா, அவ்வளவு பிடிக்குமா அவரை? அவ்வளவு பிடிக்குமா அவரை அப்படின்னு? ஒருவேளை இல்ல, இது கண்டிப்பா இந்த எமோஷன் அவர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இல்ல எப்ப இருந்துமா இது ஸ்டார்ட் ஆச்சு? எந்த டைம்ல இருந்து அவர் இவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சு? நான் ஃபர்ஸ்ட் தேவா படம் பார்த்தேன். 10 வயசுல 30ல இருந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆனா இப்ப நிறைய பிரச்சனைகள், அவதூறுகள் அவர் மேல வைக்கிறாங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? அதெல்லாம் போய் எங்க அண்ணன் வந்து ஒரு ஸ்டார். அவர் எந்த ஒரு கெட்ட பேர் வந்தா கூட ஒண்ணுமேல் அவருக்கு. அவர் ரொம்ப நல்லவர். அவர் எந்த ஒரு கெட்ட பேர் வந்தா கூட ஒண்ணுமேல் அவருக்கு. அவர் ரொம்ப நல்லவர். நீங்களுக்கு எமோஷன் ஆயிட்டீங்களா? ஏங்க எல்லாருமே எமோஷன் ஆறீங்க? என்ன கனெக்ட்ங்க? எமோஷன் எங்களுக்கு அப்படிதான் சார். அதான் எமோஷன். அவர் தவிர வேற யாருமே முதலமைச்சர் இதுல சரி வராது. ஏன்னா அவர் வந்தாதான் மக்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு வந்துட்டு அவ்வளவு பாதுகாப்பு இல்லை சார். ஏன்னா அவங்க வந்துட்டு படத்திலேயே ஒரு பெண்களுக்காக எவ்வளவோ அவர் பண்றாரு. ஆனா அவங்க வந்துட்டு படத்திலேயே ஒரு பெண்களுக்காக எவ்வளவோ அவர் பண்றாரு. அந்த மாதிரி நல்லதெல்லாம் அவர் எங்களுக்கு பண்ணுவாரு, எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் வந்து அழுகுறாங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு ரசிக மனப்பான்மை, ரசிக மோகம், அந்த போதை தலைக்கு ஏறி இருக்கிறது. அப்ப தற்குறி ஆகிட்டான். ரசிக மனப்பான்மை தலைக்கு ஏறா தற்குறி ஆயிடுவான். அதுல என்ன சொல்றது, அந்தம்மா இவர் ஸ்டார் ஆயிட்டாரு. எனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் மேல எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பொய். ஏன் பொய்யா? இவர் ஸ்டாரா இருக்கிறாராம். இவர் ஸ்டாரா இருந்தாருன்னா
அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுதுன்னா, அவ எந்த ஒரு படத்துல நடிச்சாரு, ஒரு உச்சகட்ட நடிகரா இருக்கிறாரு என்பதை தவிர்த்து இவர்கிட்ட அதுக்காக மட்டுமே நாங்க இவரை ஆதரிக்கிறோம், அதுக்காக மட்டுமே நம்புறோம், இவர் வந்துதான் எல்லாமே செய்வாரு. எப்படி நம்புறோம் தெரியுமா? படத்துல பாத்தீங்கன்னா அடுத்த பெண்மணி சொல்லுது, படத்துல பாத்தீங்கன்னா அவர் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக நடிச்சிருக்கிறாரு, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு என்று இன்னொரு பெண்மணி சொல்லுது. அப்ப இதை எதை வச்சு சொல்றாங்க? படத்துல நடிச்ச நடிப்பை வைத்து மட்டும் நாங்க நம்புறோம்னா, இதை விட ஒரு அடிமுட்டாள்தனம், இதை விட தற்குறித்தனம் வேற ஏதாவது இருக்குமா? எனவே என்ன பண்றாங்க, இது மாதிரி மக்கள் தற்குறின்னு ஏன் சொல்றாங்க? வெறுமனே படத்துல நடிச்சதற்காக வேண்டி நடிப்புல ஒண்ணு காட்டுவான், ஆனா நிஜத்துல ஒரு மாதிரியா இருப்பான். நடிப்புல பாருங்க, பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், பெண்கள் பாதுகாப்புக்காக நடிப்பான், ஆனாலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்தானா இந்த ஆளு? அப்படிப்பட்ட நிஜத்துல ஒரு மாதிரி, நடிப்புல ஒரு நடிகை அப்படித்தான் இருப்பான். நடிகை எதுக்கு நடிக்கிறான்? காசுக்காக நடிக்கிறான். ஒரு படம் நடிச்சாருன்னா இவருக்கு 200 கோடி வருமானம் வருது, அந்த கோடிக்காகத்தான் அவன் நடிக்கிறான். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவோ நடிக்கவில்லை. அப்படின்னா இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் எத்தனை போராட்டங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறாரு விஜய்? மக்களுக்காக என்ன உதவி செஞ்சிருக்கிறாரு? சும்மா பேருக்கு மோர் கொடுக்கிறது, சின்ன சின்ன உதவிகள் செய்யறது எல்லாரும் தான் செய்யறாங்க. ஆனா இவர் அரசியலுக்கு வரக்கூடிய நபராக இருந்தால் மக்களுடைய போராட்டங்களில், மக்களுடைய இன்ப துன்பங்களில் எத்தனை விஷயத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்? எதையுமே மக்கள் பார்க்காம என்ன செய்யறாங்கன்னா, வெறுமனே இந்த ரசிக மனப்பான்மையில் அவர் படத்துல நடிச்சது சரியா இருக்குது, படத்துல சூப்பரா நடிக்கிறாரு, அதுக்காக என்ன பண்றாங்க, தூக்கி கொண்டாடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு அவமானமாக, எவ்வளவு பெரிய ஒரு தற்குறித்தனமான ஒரு செயலாக இருக்குது. எனவே இஸ்லாமிய மக்கள் தெளிவாக இருங்க. தேவையில்லாம ஓட்டை பிரிக்கக்கூடிய இது மாதிரி பாசிச சக்திகளுக்கு துணை போகக்கூடிய, ஓட்டை பிரிக்கக்கூடிய நபர்களை நீங்க தயவு செய்து வெளிப்படையாக தெரிந்தாலும் இஸ்லாமிய மக்களை தீவிரவாதியாக காட்டி அந்த பாசிசவாதிகள் பொதுவான இந்துக்கள் மனதில் எதை விதைக்க நினைக்கிறானோ, எந்த வெறுப்பை இஸ்லாமிய மக்கள் மீது விதைப்பதற்கு நினைக்கிறானோ அதற்கு துணை போகக்கூடிய இது மாதிரியான இந்த போலியாக படத்துல ஹீரோவாக இருந்து நிஜத்துல ஜீரோவாக இருக்கக்கூடிய இது மாதிரி ஆட்களை புறம் தள்ளுங்கள். இது இஸ்லாமிய மக்களுக்கு மேல அனைத்து மக்களுக்கும் கெடுதி. நம்ம மட்டுமல்ல, பொதுவான இந்துக்களுக்கும் பொதுவான கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாத்துக்குமே நாளைக்கு இவர் பாசிச சக்திக்கு துணை போய் ஓட்டை பிரித்து நாளைக்கு அவன் உள்ள வந்தான்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் தான் மிகப்பெரிய ஒரு கெடுதியாக இருக்கிறது. எனவே இதை மனசுல பதிய வைத்துக் கொண்டு நாம தூரநோக்கு சிந்தனையோடு செயல்பட வேண்டும். ரசிக மனப்பான்மையோடு இருப்பது இஸ்லாமிய மக்கள் இருப்பது மிகப்பெரிய வேதனையா இருக்குது. எந்த அளவுக்குன்னா, ஒரு கூச்சம் இல்லாம பெண்கள் முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வெளியே வர பயப்படுவாங்க. யாரும் பாக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி தலையை முந்தானையை மறைத்து கொண்டு ஓரமாக பெண்கள் நடந்து போவாங்க. ஆண்கள் அந்த பக்கம் வரானா இந்த ஓரத்துல அவங்க போவாங்க. அந்த அளவுக்கு இருந்த பெண்கள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க? அந்த ஒரு படத்துக்கு போயிட்டு ஒரு பெண்மணி பேசுது பாருங்க, அது ஜும்மாவுடைய நாளாம், ஜும்மாவோட தொழுகலையாம், இந்த படத்துக்கு தான் நான் வந்தேன், அல்லாவுக்கு நன்றி உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பகிரங்கமா பேட்டி எடுக்கிறான், வீடியோ பிடிக்கிறான், வெளியே மக்கள் காட்சிப்படுத்தப்படுமே என்று எந்த ஒரு சொரணையும் இல்லாம, எந்த ஒரு வெட்கமும் இல்லாம இந்த பெண்கள் பேசக்கூடிய காட்சியை பாக்குறோம். அழகா இருந்துச்சு படம், பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அவர் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். ஜாலியா பார்த்தேன். அண்ணாச்சிக்காண்டி பார்த்தேன். நல்லா ரொம்ப படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னவோ நினைச்சேன் வெள்ளிக்கிழமை தொழுவ கூட மிஸ் பண்ணி படம் பார்த்தேன். படம் பார்த்தேன். அல்லாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஓடும். நல்லா இருந்துச்சு. மகளுக்காக எவ்வளவு ஒரு இதா இருக்காரு படம். நல்லா. எனவே இப்படிப்பட்ட பெண்கள், இப்படிப்பட்ட நபர்கள் நாளைக்கு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக வருவார்கள். சொன்ன குடும்பத்துல பல பிரச்சனை வரும், குடும்பத்துல பல சிக்கல் வரும். இதெல்லாம் அடக்கி வைங்க, குடும்பத்தார்கள் அடக்கி வைங்க. அதே அந்த ஜமாத்தை சார்ந்த நிர்வாகிகள் அது நேரடியாக போய் பக்குவமா எடுத்து சொல்லி கண்டிங்க. அப்ப எதுவுமே செய்யாம நீங்க கடந்து போனீங்கன்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளும் இப்படியாக அரசியல் தெளிவில்லாம, அடிப்படை தெளிவில்லாம, இஸ்லாமிய மக்களுக்கு பகிரங்கமாக துரோகம் செய்யக்கூடிய இது போன்ற பாசிச சக்திகளுக்கு துணை போகக்கூடிய இது போன்ற நடிகளுக்கு பின்னால், கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்லுவாங்க. அந்த கூத்தாடினா யாரு? மக்களுக்கு சொல்லி கொடுங்க. படத்துல ஒரு மாதிரி நடிப்பான், வெளியே ஒரு மாதிரி நடிப்பான். படத்துல கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பான், பயங்கரமா பேசுவான். நிஜத்துல பாத்தீங்கன்னா அந்த கார்பரேட் நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய மக்களுடைய உயிரை கொள்ளக்கூடிய அந்த குடிபானங்களுக்கு என்ன செய்வான், விளம்பரப்படுத்துவான், விளம்பரம் கொடுப்பான். எல்லாமே காசு தான் அவனுக்கு நோக்கம். அப்ப என்னுடைய நோக்கமே என்ன? காசு தான். காசுக்காக நடிக்கிறான், மக்களுக்காக இல்லை. நடிகன் என்பவன் விபச்சாரியாக இருப்பான், விபச்சாரம் செய்வான், அசிங்கமானவன். அவன் செயலுக்காக அழகுக்காக நம்ம ரசிக்க கூடாது. அல்லாஹ்வை பயந்து இந்த மக்களுடைய இம்மை மர்மை வெற்றிக்காக உழைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான
ஹீரோ, அவங்களுடைய சஹாபாக்கள் உண்மையான ஹீரோ. அல்லாஹ் சொல்றான், அக்ரமக்கும் ஐந்தல் அத்காக்கும், அதாவது உங்க சிறந்தவங்க யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை அதிகமா பயந்து வாழ்கிறார்களோ அவங்க தான் சிறந்தவங்க நல்லா சொல்றான். அப்ப சிறந்தவங்க யாரு? நபிமார்கள், சஹாபாக்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள். அவங்கள சொல்லிக் கொடுங்க, அவங்க தான் நமக்கு வழிகாட்டின்னு சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னு சொன்னா இந்த கூத்தாடிக்கு பின்னால போய் அந்த இளைஞர்கள் சீர்கட்டு நாளைக்கு இஸ்லாமிய தாய் தந்தைமார்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக அவங்க மாறி வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட வெள்ளிகளாக ஆகுவதுக்கிட்டு அல்லாஹ் பாதுகாப்பனாக. இஸ்லாமிய பெற்றோர்கள், இஸ்லாமிய மக்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையான ஹீரோக்கள் யார் என்பதை சொல்லிக் கொடுத்த வளருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவோடு இஸ்லாமிய சமுதாய மக்கள் அரசியல் தெளிவோடு, அடிப்படை தெளிவோடு இருக்கக்கூடிய மக்களாகும். அதே போல இந்த கூத்தாடைக்கு பின்னால சென்று ஈமான் இருக்காத, இஸ்லாத்துக்கு புறமான காரியத்தை செய்யாத நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து வருவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.